கதை கேட்க தயாராயிட்டீங்களா? இன்றைக்கான வேதவசனத்தையும் கதையும் பார்ப்போமா? மற்றவங்கள பார்த்து நம்ம எளிதா எடை போட்டுறோம். அதாவது அவங்கள பத்தி நம்ம பேசிடுறோம். ஆனா அவங்க என்ன யோசிக்கிறாங்க, என்ன நிலைமையில இருக்கிறாங்க, ஏன் இதை பண்றாங்க அப்படின்றது நமக்கு தெரியாது. அது தெரியாம யாரை பத்தியும் நம்ம பேசக்கூடாது. வேதம் என்ன சொல்லுகிறது என்று பார்க்கலாம். மத்தேயு 7:1. நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள். பாத்தீங்களா வேதம் என்ன சொல்லுதுன்னு? மற்றவங்கள பத்தி நம்ம பேசும்போது, அதாவது மற்றவங்க மேல குற்றம் சுமத்தும் போது நம்ம தேவையில்லாத குற்றத்தை சுமத்திடக்கூடாது. 5 பிள்ளைங்க விளையாடிட்டு இருந்தாங்க தெருவுல. 4 இனிப்பு உருண்டைகள் இருக்கு. யாரு முதல்ல ஓடி வராங்களோ அந்த 4 பேருக்கு நான் கொடுப்பேன் அப்படின்னு சொன்னாரு. குட்டி பிள்ளைங்க எல்லாம் வேகமா ஓட ஆரம்பிச்சாங்க. கடைசியா வந்த பையன், சரி எனக்கு ரொம்ப சோர்வா இருக்கு, நான் வீட்டுக்கு போறேன் அப்படின்னு கிளம்புனான். இந்த 4 பேரும் சேர்ந்து பேச ஆரம்பிச்சாங்க அந்த பையனை பத்தி. அவனுக்கு நம்ம மேல பொறாம, அவனுக்கு இனிப்பு உருண்டை கிடைக்கலல. இன்னொருத்தன் சொன்னான் அவனுக்கு சரியா ஓட முடியல, அதனாலதான் தோத்து போயிட்டான். இப்படி இவங்க பேசிட்டு இருந்ததை அந்த பெரியவர் கேட்டாரு. அவர் போய் சொன்னாரு, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? உங்க 5 பேர்ல அந்த பையன்தான் வேகமா ஓடக்கூடிய பையன். அது மட்டும் இல்லாம நீங்க சாப்பிட்றத அவன் பார்த்துட்டு இருந்தா உங்களுக்கு சங்கடமா இருக்கும் அப்படின்ட்டு தான் அவன் கிளம்புறான். அதே மாதிரி அவனுடைய வீட்டில் அவங்க அம்மா நிறைய தின்பண்டம் வச்சிருப்பாங்க, உங்களுக்கெல்லாம் இருக்காது அப்படின்ட்டு தான் அவன் விட்டு கொடுத்துட்டு இங்கேருந்து போகிறான். 4 பேருக்குமே ரொம்ப கவலையாயிடுச்சு. ஓடி போய் தன்னுடைய நண்பனை கூட்டிட்டு வந்து அவனுக்கும் கொஞ்சம் அந்த இனிப்பு உருண்டையில பகிர்ந்து கொடுத்தாங்க. இப்படிதான் மற்றவங்களை பத்தி நம்ம ஏதாவது ஒன்றை பின்னாடி பேசிடுறோம். அவங்கள பத்தி புரிஞ்சுக்காம அப்படி செய்யக்கூடாது. அடுத்த கதையில் சந்திப்போம்.